வணக்கம். அகத்திய சித்தன் ஜோதிட வகுப்பை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா அணு ரகசியம். இந்த அணுவை பற்றிய முழுமையான அறிவு நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஒளி விஞ்ஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். சரி, முதல்ல அணுவை பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தோம்னாவே நமக்கு தெரியும். ஒரு அணு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா சென்ட்ரல் பார்ட்டில் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இது ரெண்டும் இருக்குது அப்படின்னு தெரியும். இதை சுற்றியும் எலக்ட்ரான்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 3 விஷயங்கள் ஒரு அணுவில் இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்கிறோம். இதே 3 விஷயந்தான். அந்த 3 விஷயங்களை படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உணர முயற்சி பண்ணலாம். ஃபஸ்ட்டு காத்தல். இப்போது ஒரு அணு எப்படி உருவாகுது, அது எப்படி தன்னை தற்காத்துக்குது, அது எப்படி அழிக்கப்படுது, இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இப்படித்தான் சரௌண்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிடும். ஒரு அணுவனுடைய வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும், ஒரு மரம் செடி கொடியினுடைய வாழ்க்கையும் என்ன அப்படின்னா ஒரு அணுக்கு என்ன நடக்குதோ அதுதான் எல்லாத்துக்கும் நடக்கும். ஏன், அணுங்கிறது ஒரு தனி பெட்டு. இது எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்த அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாம். அப்போ அணுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு உயிரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு சமந்தானே. சரி, முதல்ல ஒரு அணுவை எடுத்துக்கலாம். இந்த அணு ஏற்கனவே இருக்குது, அது எப்படி உருவாச்சுங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போ முதல்ல இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காத்தல். காத்தல்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சென்ட்ரல் பார்ட்டில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது, இதை சுற்றியும் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா இந்த எலக்ட்ரான் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு? நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நின்று போகுதா இல்லையா? ஒரு கல் எடுத்து போடுறோம், கொஞ்சம் தூரம் உருண்டு போகும், அதுக்கப்புறம் நிற்குமா இல்லையா? நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் கண்டிப்பாக தொடர்ந்த விசை இல்லவே இல்லை அப்படின்னா அது நின்று தானே போகும். ஆனால் எலக்ட்ரான் மட்டும் எப்படி சார் சுற்றிக்கிட்டே இருக்கும்? எப்படி எலக்ட்ரான் மட்டும் கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்குது? ஏதாவது ஒன்று வேணும்ல, ஏதாவது இருந்தால் தானே அது சுற்ற முடியும். அப்போது அது தெரியாமல் நம்ம உக்காந்துக்கிட்டு இது எப்படி அது எப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், எதையுமே விளங்கிக்க முடியாது. ஒரு எலக்ட்ரான் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குன்னா என்னவோ அதுக்கு கிடைக்கிது, தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா காத்தல். காத்தல்னா என்ன? த கண்டினியூவஸ் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட். அதை விடாமல் சுத்த வச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம காத்தல்னு சொல்லாமா? இல்லைன்னா அது நின்று போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உலகமே நின்று போயிடும். ஒரு அணு நின்றுச்சுன்னா இந்த உலகத்தினுடைய மொத்த இயக்கமும் நின்று போயிடும் சார். அப்போ இந்த அணுவில் இருக்கிற எலக்ட்ரானை சுத்த வச்சுக்கிட்டே இருக்கிறது யார்? அதுதான் முக்கியமான கேள்வி. காத்தல் யார் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா? யார் அதை சுத்த வச்சுக்கிட்டு இருக்கா? இந்த பூமியை யார் சுத்த வச்சுக்கிட்டு இருக்கா? ஒவ்வொரு பொருளும் சுற்றுதாமே வானத்தில், எப்படி சுற்றுது? ஓகே, அப்போது எலக்ட்ரானை சுத்த வைக்கிறது என்ன? இந்த எலக்ட்ரான் இதில் சுற்றுறதுக்கு 2 காரணம் தாங்க. 2 எனர்ஜி. ஒன்று லைட் எனர்ஜி, இன்னொன்று ஹீட் எனர்ஜி. இந்த லைட்டில் இருந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த இன்டர்னலாக இருக்குதே பார்த்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான், இதுக்கு மிகப்பெரிய வேலை இருக்குது. லைட்டை எடுக்கணும், லைட்டில் இருந்து சக்தியை சேமித்து வைக்கணும். அதை எப்படி சேமித்து வைக்கும்? ஹீட்டாக மாற்றி வெப்பமாக மாற்றி சேமித்து வைக்கும்.
இந்த புரோட்டானும் நியூட்ரானுடைய வேலையே அதுதான். அப்போது லைட் வருது, அதுலேருந்து ஹீட் எடுத்துக்குது. இந்த ஹீட்டை முழுமையாக டப்புன்னு வெளியே விடாது. டப்புன்னு வெளியே விடாமல் ஒரு கான்ஸ்டன்ட் பேஸில் என்ன பண்ணும், வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் பேஸில் வெளியே விடுறதுனுடைய அந்த எனர்ஜி தான் இந்த எலக்ட்ரான்ஸை சுத்த வச்சுக்கிட்டே இருக்குது. வெரி வெரி சிம்பிள். அப்போது இந்த லைட் எனர்ஜி அப்படிங்கிறது இல்லை. சூரியன் ஒரு நாள் உதிக்கலை அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அணு கூட்டமும் செதஞ்சிரும். இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படின்னா இப்போ கேள்வி வருது இல்லை சார், பகலில் சூரியன் இருக்கிறாரு, சுற்றுது, நைட்டில் எப்படி சுற்றுது? அடுத்த கேள்வி வருது. நைட்டில் எலக்ட்ரான் 12 மணி நேரம், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் சூரியன் இல்லை, இப்போ எப்படி சுற்றுது? ஸோ அதுக்கு காரணம் ஹீட் எனர்ஜி. லைட்டில் இருந்து ஹீட் எனர்ஜியை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிசிபேட் பண்ணுது. ஸோ அப்போது ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு மேலே சூரியன் வரலன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக எல்லா அணுவும் மறைஞ்சு போயிடும். இந்த டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும், அழிவு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இங்கே தான் இந்த நிலா, மூன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இந்த நிலாவினுடைய வேலை இருக்குது, மற்ற கிரகங்களுடைய வேலை இருக்குது, மற்ற நட்சத்திரங்களுடைய வேலை இருக்குது. இந்த உலகத்தில் எங்கெங்கே இருந்துலாம் எனர்ஜி லைட் சோர்ஸ் வருதோ, இப்போது தண்ணிக்குள்ளார ஒரு மீன் இருக்குது, இந்த மீனை தூக்கி வெளியே போட்டோம். வெளியே போடும்போது என்ன சார் பண்ணும்? எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடச்சிதுன்னா உடனே சுவாசிக்க முயற்சி பண்ணுமா இல்லையா? அப்படி தானே பண்ணும். அந்த மாதிரி சூரியன் இருக்கும்போது முழு எனர்ஜி கிடைக்குது, இது ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. சூரியன் இல்லை, அப்போது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஒளிக்கற்றை கூட ஒவ்வொரு அணுவும் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுமா பண்ணாதா? கண்டிப்பாக செய்யும். ஸோ அங்கே தான் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ஜோதிடத்தில் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் நட்சத்திரமும் கண்டிப்பாக ஒரு அணுவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு அணுவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா நிச்சயமாக ஒரு மனிதனில் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது? ஏன்னா மனிதன் என்பதே அணு கூட்டம் தானே. அப்போது காத்தல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது? லைட் சோர்ஸ். இந்த லைட் சோர்ஸ் இல்லைன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சமே இயங்காது. ரைட். அடுத்தது அழித்தல். அழித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு மினிமம் அண்ட் மேக்சிமம் டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ இந்த உடல் எடுத்துக்கிறோம், ரொம்ப கூல் ஆகிடுச்சினாலும் பிரச்சனை, ஓவர் ஹீட் ஆகிடுச்சினாலும் இந்த உடல் நம்ம வாழ தகுதி இல்லாததாக மாறிடும். அப்போது த மினிமம் அண்டு மேக்சிமம் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இதனுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்யும். ஆமாவா இல்லையா? அப்போது அழித்தல் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் த மினிமம் அண்ட் மேக்சிமம் டெம்பரேச்சர். ஒரு அளவுக்கு அதிகமான சூடு கொடுக்கும்போது ஒரு பொருள் என்ன ஆகுது? அதனுடைய ஷேப் மாறுது. ஒரு குழம்புல என்ன பண்ணுறோம்? காய், பருப்பு, தண்ணி எல்லாம் போட்டு கொதிக்க விடுறோம். அப்போ என்ன ஆகுது? ஒன்றோட ஒன்று கலந்து போகுது. எப்படி கலக்குது? ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த அணு ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது? கொலாப்ஸ் ஆகுது, அழிவு நடக்குது. இது புரிஞ்சிடுச்சு. அப்போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு கீழே போனாலோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போனாலோ இந்த கட்டமைப்பு கண்டிப்பாக குலையும். ஓகே. அடுத்தது படைத்தல். படைத்தல்னா இந்த அணுவை படைத்தது யார்? உண்மையாலுமே சொல்கிறேங்க, இந்த படைத்தல் அப்படிங்கிறத நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கலாம். என்னென்னா மாறுதல். ஒரு அணு, இங்கே இருக்கிற அணுவில் இருக்கிற எலக்ட்ரான் வேறு இடத்துக்கு போகும்.
இங்கே இருக்கிற 2 எலக்ட்ரான் வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பொருளுடைய தன்மையாக மாறிடும், அந்த பொருளே வேறையாக மாறிடும். அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். H2O ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக பிரித்தா ஒன்று, ரெண்டும் கலந்துருச்சுன்னா தண்ணி இல்லையா? அப்போது இந்த எலக்ட்ரானுடைய கட்டமைப்பில் ஏற்படுற மாற்றம் அதுதான் மாறுதல். இப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா புதிய பொருளாக மாறுகிறது, புதுசாக மாறுது. இதுதான் படைத்தல். அப்படின்னா அணுவை உருவாக்குனது யார் சார்? இந்த அணு. இதை தான் ஆதியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உருவாகவும் இல்லை, அழிய போகிறதும் கிடையாது. இது மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இது எப்போ சார் உருவானுச்சு? யாராலையும் சொல்ல முடியாது. இது எப்போ இல்லாமையே போகும்? யாராலையும் சொல்ல முடியாது. இது என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். இது படைத்தலாக மாறிக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். எதை பேஸ் பண்ணி மாறுது? த ஹீட், த லைட். இந்த ரெண்டும் தான் மெயின் சோர்ஸ். இந்த ரெண்டை பேஸ் பண்ணி இது மாறிக்கிட்டே இருக்கும். சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒளி, இருள். முதல்ல இந்த 2 விஷயத்தை பார்க்கலாம். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இருள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோர்ஸ். இந்த பூமி பந்துக்கு காற்று மண்டலத்தெல்லாம் தாண்டி போயிட்டோம்னா வெறும் இருட்டு தான். இந்த இருட்டுங்கிறத நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், OFC கேபிள் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லுவோம். அது வழியாக வர இன்டர்நெட் தான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்பீடு. அந்த மாதிரி ஒரு கோடி மடங்கு பவர்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுற, லைட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டக்டிங் மீடியாவாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இருளை பார்க்கலாம். இந்த இருள் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒளியை கடத்துகிற எதையுமே மனிதனால் உருவாக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த இருள். அப்போது இந்த இருள்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த இருள் என்ன பண்ணுன்னா, அதனூலே பூந்து போகிற ஒளியை ஒரு சின்ன அணு அளவுக்கு கூட டெஸ்ட்ராய் பண்ணாது. அதுதான் இதில் இருக்கிற பியூட்டி. கொஞ்சம் டெஸ்ட்ராய் பண்ணால் கூட ஒளி அங்கேயே செத்து போயிடும். அப்போது எங்கேயோ கிளம்புன நட்சத்திரத்திலிருந்து வர ஒளி கொஞ்சம் கூட டிஸ்ட்ரக்ஷன் ஆகாமல் நம்ம வரைக்கும் வருது அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஏதாவது நுழையும் போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும், ஒரு உராய்வு ஏற்படும். உராய்வு ஏற்படும் போது என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகும், ஒரு ஸ்டேஜில் நின்று போயிடும். ஆனால் இந்த இருள் அப்படிங்கிறது த ஃபாஸ்டஸ்ட் கண்டக்டிங் மீடியம். அதே சமயத்தில் 0 ஃப்ரிக்ஷன் மீடியம். ஒரு சின்ன மாறுதல் கூட ஏற்படுறதில்லை, அதனால் அது வருது. அப்போ இந்த இருள் மூலமாக ஒளி நுழைஞ்சி வருது. அதனால் என்ன ஆகுது? இருளுக்குள்ளார ஒளி இருந்ததுன்னா நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பொருள் மேலே இடித்து தெரிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஓகே, அப்படி வர்ற ஒளி ஏதாவது ஒன்று தடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தனது ஆக்ரோஷத்தை காட்டும். அது சும்மா இருக்க விடாது. ஏன்னா அந்த ஒளி அப்படிங்கிறது சும்மா, காற்றுங்கிறதே ஒரு கையில் பிடிக்க முடியாத ஒரு விஷயம். ஒளிங்கிறது அதை விட ஒரு மைன்யூட்டான விஷயம். ஆனால் அது பண்ணுற வேலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா ஒளி தானே, அப்படி வருது. வெயில் காலத்தில் என்ன ஆகுது? அப்படியே வேர்த்து கொட்டுது. எப்படி? ஏன்னா ஒளியை யாரும் தடுக்கலைன்னு வச்சுங்க, சும்மா வந்துடும். யாராவது தடுத்தாங்கன்னா நான் யாருன்னு காட்டுட்டுமா அப்படின்னு தன்னுடைய வேலையை காட்டும். அப்போது அங்கேருந்து வர ஒளி ஒரு பொருள் மேலே படும்போது, ஒரு அணுவின் மேல் படும்போது, அது இந்த அணுவுக்குள்ள இருக்கிற இந்த சென்ட்ரல் பார்ட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. அது என்னவா மாறுது? ஹீட் எனர்ஜியாக மாறுது. இதுதாங்க கான்செப்ட். இது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த விஷயமும் நமக்கு புரிஞ்ச மாதிரி தான். ஓகே, இதில் கிரகங்கள் எப்படி சார் வருது? இப்போ நல்லா தெரியுது சார், பகலில் சூரியன் வேலை செய்யுது. அப்போது நைட்டில் கிரகங்கள்கிட்ட இருந்து வர்ற ஒளியை இந்த அணுக்கள் எடுத்துக்கும். நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. இது எப்படி என்ன மாற்றமடைய செய்யும்?
இதுக்கு எப்படி மிகப்பெரிய சக்தி இருக்கா? அது எங்கேயோ இருக்க, அது எப்படி வந்து எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்? அதே சமயத்தில் ஜோதிட கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? சில முக்கியமான கிரகங்களை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பற்றி கவலைப்படுறதில்ல. அப்போ நட்சத்திரத்திலிருந்தும் ஒரு ஒளி வருதில்ல, அதுவும் எதுவும் மாற்றம் பண்ணாதா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கிரகங்களுக்கும் சூரிய ஒளியை தாண்டி உள்ளே வர்றதுக்கு சக்தி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த டைமில் வானத்தை பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற நட்சத்திரமே அரைகுறையாக தான் தெரியும். அதே ஒரு 10 செகண்ட் கரண்ட் போகட்டும், ஃபுல் இருட்டாகிட்டோம், அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா எல்லா நட்சத்திரங்களும் அப்படி பளிர்னு தெரியும். அப்போது இந்த ஒளி அப்படிங்கிறது அதுக்கு பின்னாலேருந்து ஏதாவது ஒரு ஒளி வந்ததுன்னா இந்த ஒளி கண்டிப்பாக டெஸ்ட்ரக்ஷன் பண்ணும். அப்போது எல்லா ஒளியும் எல்லாவற்றையும் தாண்டி போக முடியாது. அப்போது சில ஒளிக்கு மட்டும்தான் அதை மற்ற ஒளியோடு கலந்து ஊடுருவி பாயக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது எந்தெந்த ஒளி அந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குதோ அதை மட்டும்தான் நம்ம ஜோதிட கட்டத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்று நட்சத்திரங்கள், அவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஒளியை ஏன் வந்து கட்டத்தில் இந்த நட்சத்திரம் நம்ம ஏன் காட்டுறதில்லை, அதை ஏன் பெருசாக எடுக்கிறதில்ல அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் என்பது ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த நகர்தல் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஆண்டுகளாகும் நம்ம ஒரு நட்சத்திரத்தை கடந்து போகிறதுக்கு. இந்த சூரியன் வேற ஒரு நட்சத்திரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த ஒட்டுமொத்த நட்சத்திர கூட்டம் இன்னொரு நட்சத்திர கூட்டத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நகர்வதற்கு ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு கடந்து போகிறதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். அப்போது ஜோதிடம் என்ன எடுத்துக்குது அப்படின்னா, எந்த ஒளி மாறி மாறி வருதோ, இப்போ நிறைய இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லாமல் போகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருது, இந்த மாதிரி மாறி மாறி எதெல்லாம் வருமோ அந்த ஒளி இதை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியில் மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு கிரகமும் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தில் இருந்தும் ஒளி வரும், ஆனால் அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அதையும் பேஸ் பண்ணி தான் இது ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. எப்போ இதில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புன்னா, நல்லா ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கிரகம் இப்போ ஒளி கொடுக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அப்போ எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு அணுவில் மாற்றத்தை கொடுக்குதோ அதை மட்டும்தான் ஜோதிடத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போது ஒளி இருள் கிரகம் நட்சத்திரம் இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன், பாறை வெடிப்பு. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆரம்ப காலங்களில் பூமி பந்து ஒரு நெருப்பாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெருப்புலேருந்து ரொம்ப வெப்பம் செல்லணும், இதன் மூலமாக ஒரு வேதிவினை நடந்து அது தண்ணீராக மாறி தண்ணீர் இந்த பூமி மேலே விழத் தொடங்குது. அந்த மாதிரி விழத் தொடங்கினோன்னா எரியிற நெருப்பு குறைஞ்சிது, அதுலேருந்து மறுபடியும் எவாப்ரேஷன் ஆச்சு, மறுபடியும் மழையாக பெஞ்சுது. இந்த மாதிரி ஆகும்போது மேல் அடுக்கில் இருக்கிற வெப்பம், அதாவது நெருப்பு எல்லாம் அமைஞ்சுது. அப்போ மேலே இருக்கிற கொதிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் பாறையாக இறுகிடுச்சு. இந்த பாறையாக இறுகினதுக்கு அப்புறம் டியூ டு த டெம்பரேச்சர் வேரியேஷன், பகலில் அதிகப்படியான சூடு, இரவில் குளிர்ச்சி, இது ரெண்டும் என்ன ஆனிச்சு அப்படின்னா பாறைக்குள்ளே வெடிப்பு வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த பாறை வெடிப்பு வர ஆரம்பிக்கும் போது தான் மணல் துகள்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த மணல் துகள்கள் வெளியே வந்த வாட்டி தான் அதை ஊன்றி பிழைக்கின்ற சில உயிரினங்கள் வளர ஆரம்பிச்சது. இப்போ இந்த அணுவோடு கம்பேர் பண்ணுங்கள், இரவில் இதுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அதிகப்படியான வெப்பம் கிடைக்காத போது இந்த எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது வேறையாக படைத்தல் ஆகிடும், மாறுதல் ஆகிடும்.
ஆனால் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவாக சுருங்கி சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் சுருங்கும். ஆனால் எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சரில் எதுவும் சேஞ்ச் வராது, லைட்டாக அப்படியே சுருங்கும். இதே வெப்பம் அதிகமாக கிடைக்கும்போது என்னாகும், கொஞ்சம் விரிவடைஞ்சி சுற்ற ஆரம்பிக்கும். இந்த ஆக்ஷன் நடக்க 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 என்ன ஆகுது, பாறையில் வெடிப்பு நடக்குது. இது ஏற்கனவே சயின்ஸில் ப்ரூவ் பண்ண விஷயந்தான். அப்போது பகலில் சூரியன் வரும்போதும் இரவில் நிலவு வரும்போதும் நிச்சயமாக ஒரு அணுவில் மாற்றம் நடக்கும். அது நமக்கு தெரியும். ரைட். இன்னும் சில உதாரணம் எடுத்துக்கணுன்னா மரங்கள் இருக்குது சார். சில மரங்கள் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஆனோன்னு அப்படியே தூங்கிடும், இலைகள்லாம் அப்படியே மடங்கிடும். நீங்கள் கவனித்து பாருங்கள். காலையில் அதே மரத்தை பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் விரிவடைஞ்சு அப்படியே சந்தோஷமாக இருக்கும், அப்படியே பரபரப்பாக இருக்கும். எப்படி சார் சூரியன் வர்றது தெரியுது, அது கண் இருக்குதா அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார். இதே கான்செப்ட் தான். சூரியன் வரும்போது அதனுள் இருக்கின்ற ஒவ்வொரு அணு எலக்ட்ரானுக்கும் சக்தி அதிகமாக கிடைக்கும். அப்போது பலபலன் வந்துடும். எப்போ சூரியன் மறையுதோ அப்போ அதுக்கு கிடைக்க வேண்டிய முழு சக்தி அதுக்கு கிடைக்காது. அப்போ இது சொன்னதாக. அப்போ இன்னொரு கேள்வி வரலாம் சார், அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மரம் செடி கொடியும் அதே மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னா, எந்த எந்த மரம் செடி கொடி சூரியனையே முழுமையாக நம்பி இருக்கோ, ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு உயிரும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ், டிஃப்ரெண்ட்டான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதனால தான் வித்தியாசமான கலரில் வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒவ்வொன்றும் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு. அப்போ சில மரம் செடி கொடிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, முழுமையாக சூரியனையே அதிகப்படியாக சார்ந்திருக்கு. அந்த மரம் செடி கொடிகள்லாம் என்ன ஆகும், தூங்கிடும். சூரியன் மறைஞ்சவொன்னா தூங்கிடும். மற்றதில் என்ன ஆகும், காலையில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் விழிச்சிக்கும். மற்ற மரம் செடிகளும் அதே மாதிரி இல்லாமல் போகிறதுக்கு அதுதான் காரணம். மனிதனை எடுத்துக்கிட்டாலும் அதே தான். நைட் ஆச்சுன்னா தூக்கம் தள்ளுது. ஏன்னா இந்த மனிதனுடைய உடல் அமைப்பு இதுக்குள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா, சூரிய சக்தி அதிகமாக இருக்கும்போது சுறுசுறுப்பாக இருக்கும், சூரிய சக்தி குறையும் போது தன்னால் ஒரு சோர்வு வரும், நம்ம கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் ரீசன் இந்த லைட் எனர்ஜி. ஓகே, பௌர்ணமி அமாவாசை நாட்கள். ஸோ இரவு நேரங்களில் சூரியன் இல்லாதனால நமக்கு சேர வேண்டிய உண்மையான முழுமையான ஒளி கிடைக்கிறதில்ல. ஆனால் சில நாட்களில் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் சூரியன் நேருக்கு நேராக நிலா மேலே ஃபுல்லாக வெளிச்சத்தை விடுறதுனால பட்டு தெரிக்குது, பூமி மேலே வருது. அப்போ முழுமையான நில ஒளி கிடைக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பௌர்ணமி நாளில் மட்டும் சில பூக்கள் முழுமையாக விரிவடைஞ்சு பயங்கரமாக இருக்கும். அதுவும் இந்த வைத்தியம் செய்கின்றவர்கள் சில பூக்கள்லாம் இருக்குது, அது என்ன பண்ணுவாங்கன்னா பௌர்ணமியில் போய் கரெக்டாக 11லேருந்து 12க்குள்ளார போய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அது அப்போது முழுமையான மேக்சிமம் எக்ஸ்டென்ட்டில் அதனுடைய பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பகல்லையும் எனர்ஜி வந்துச்சு, நைட்டும் எனர்ஜி கிடச்சிருக்கு. இது ரெண்டும் இருக்கும்போது ஆப்டிமம் எனர்ஜி அதில் இருக்கும். அதே மாதிரி அமாவாசை அன்றைக்கி என்னாகும், பகல்லையே சூரியனோடைய நிலா போயிடுறதுனால நார்மலாக கிடைக்கக்கூடிய லைட் எனர்ஜி நமக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வேலைப்பாடுகள் செயல்திறன் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஸோ அதுதான் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் நடக்குது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த லைட் எனர்ஜி, இந்த லைட் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த லைட் எனர்ஜியை செயல்பட வைக்கிறது இருள் தான். அப்போது இருள் இல்லைன்னா வெளிச்சத்துக்கு வேலை இல்லை. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒவ்வொரு அணுவையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த லைட் எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதை பற்றிய முழுமையான விஞ்ஞானம் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சி நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிற விஞ்ஞானம் தான் ஜோதிடம். மீண்டும் அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.